Summer holidays வந்தாச்சு நம்ம GT Holidays வந்தாச்சு. GT Holidays, South India's #1 travel brand. கூவாகம் திருநங்கைக்கான நிகழ்ச்சி நினைச்சிட்டு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அது அப்படி கிடையாது. மகாபாரத குருஷேத்திர போருக்காக பலி கொடுக்கணும். அர்ஜுனுடைய பையன் அரவான் முறையிட்டாங்க. எனக்கு ஒரு 3 ஆசை இருக்கு, நான் கல்யாணம் பண்ணிக்கணும். இன்னைக்கு கல்யாணம் பண்ணி நாளைக்கு சாகறதுக்கு ஒத்துக்க மாட்டாங்க. குருஷேத்திர போர் நின்னுட போது கிருஷ்ணர் திருநங்கையுடைய அவதாரத்தை எடுத்து அரவான கல்யாணம் பண்ணிக்கிறாரு. கூவாகம் பொத்தட்டை அந்த திருவிழாவை அவங்க ஊருடைய ஊர் திருவிழா. அவங்க ஊருக்கு நாங்க வந்து மணப்பெண் டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரே விஷயம் பால் ஃபங்க்ஷன். அவருக்கு நாங்க பவுண்டாட்டியா இருக்கிறோம். மஞ்சள் தாலி முதல் வருஷம், 2வது வருஷம் வெள்ளி தாலி, 3வது வருஷம் தங்கத்தாலி. ஒரு வேண்டுதல் இருக்கும். சில பேர் கல்யாணம் ஆகணும் ஆசை இருக்கும். கற்பூரம் வந்து தீ முட்டி எல்லாரும் குறைகளை சொல்லி எல்லாருடைய கஷ்டத்தை அங்க அந்த நெருப்புல கரைச்சிடுறோம். ஃபுல்லாக எரி விட மாட்டோம். நாங்க அதை எடுத்துட்டு வந்துருவோம். கற்பூரம் எடுக்கிறதுக்கு அவ்வளவு மக்கள் இருப்பாங்க. அதை எடுத்துட்டு நாங்க வீட்டுல வச்சோம்னா அதுக்கு வந்து நல்லது கொடுக்குது. 9 இந்த வாரத்துல மாறிடுச்சு. பலூன் அக்கா, ஜிம் அக்கா, இப்ப இந்த அக்கா. கூவாகம்ன்றது வந்துட்டு ஒரு ஊர் பேரே தெரியாம பல பேர் உங்களை ஒரு நிக் நேமா வச்சு எல்லாம் அழைச்சிட்டு இருந்திருக்காங்க. அதோட பசங்க அங்கதான் வந்து டார்ச்சர் பண்ணுவானுங்க. இப்பயே நாங்க எஸ்கேப் ஆகி ஓடிட்டு வந்த இடத்த விட்டு இவங்களாவே எல்லாமே நிறைய பேர் இப்ப கம்மியாக ஆரம்பிச்சுட்டாங்க. டிரான்ஸ்ஜெண்டர்ஸ்க்கு முதல் ஹஸ்பண்ட் அவரு தான். புருஷனை பார்க்க போது வருஷத்துல ஒரு நாள் தான். நமக்கு எப்படியெல்லாம் தோணுதோ அப்படிலாம் ஒரு மணப்பெண்ணா அலங்கரித்து அங்க போயிட்டு அந்த மஞ்சள் தாலி கட்டும் போது ஒரு ஃபீல் இருக்கும் தெரியுமா? செம்ம ஃபீலா இருக்கும். காலையிலேயே நம்ம வந்துட்டு ஏதாவது நல்ல முகத்துல முடிக்கணும்னு நினைப்போம். அப்பதான் ஒரு வெள்ளை படம் கொடுத்துக்கும் போவாங்க தாலி எடுத்துட்டு. அந்த இடத்துல நம்ம காலை வைக்கும் போதே அவ்வளோ வளையல் உடஞ்சிருக்கும். ஏரோஸ் நேயர்களுக்கு வணக்கம், நான் உங்கள் அஜித். இன்னைக்கு நம்ம கூட மிஸ் திருநங்கை சென்னை டைட்டில் வின்னர் ஷாம்ஷி அவங்க தான் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. ஸோ அவங்ககிட்ட தான் அந்த கூவகம் சார்ந்து நிறைய விஷயங்கள் வந்து இன்னைக்கு வந்து பேசி தெரிஞ்சுக்க போறோம். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கு. எனக்கு முதல்ல ஒரு கேள்வி என்னன்னா, இந்த கூவகம் பத்தி ஒரு பேசிக்கா ஒரு சின்ன ஒரு இன்ட்ரோ மாதிரி கூவகம்னா என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டீங்கன்னா நம்ம அடுத்தடுத்து அப்படியே அடுத்த கேள்விக்கு போகலாம். வணக்கம். ஆக்சுவலி வந்துட்டு கூவாகம்ன்றது வந்துட்டு ஒரு எல்லாரோட பார்வை எப்படின்னா அது திருநங்கைக்கான நிகழ்ச்சி, திருநங்கைக்கான திருவிழா, அவங்களுக்கு மட்டும்தான் அது சார்ந்தது அப்படின்னு நினச்சிட்டு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அது அப்படி கிடையாது. எல்லாருக்கூடையுமே எப்படின்னா வந்துட்டுனா ஆண் பெண் திருநங்கைகள் எல்லாத்துக்குமே சமமான ஒரு திருவிழா. அது இல்லாமல் வந்துட்டு அது வந்துட்டு மகாபாரதம் போர் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். ஸோ அந்த போரில் வந்துட்டு எப்போ எந்த ஒரு போர்னாலுமே சரி சின்ன சின்ன பலிகள் வந்துட்டு ஒரு எலுமிச்சம்பழம் பூசணிகள் பலிகள் வைப்பு. அது போல் அது ஒரு பெரிய போர். அது போல் அந்த குருஷேத்திர போருக்காக ஒருத்தர் வந்து ஒரு பலி கொடுக்கணும். அது வந்துட்டு ஆடோ மாடு அப்படி கிடையாது. அது வந்துட்டு ஒரு ஆளை பலி கொடுக்கணும். அது எப்படி இருக்கணும்னா நவரசங்கள் எல்லாமே வந்துட்டு பொருந்திய ஒரு ஆண்மகனை பலி கொடுக்கணும். அதுல வந்துட்டு ஒரு 3 பேர் வந்துட்டு தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள். கிருஷ்ணர், அர்ஜுனுடைய பையன் அரவான். ஸோ கிருஷ்ணரை வந்து பலி கொடுக்க முடியாது. ஸோ மூலகத்தையும் மாற்றி செய்யற ஒரு மனுஷன். ஸோ அதுமாரி வந்துட்டு அர்ஜுனன் விடவே முடியாது. அவர் தான் அந்த போல முக்கியமாக இருக்கிறாரு. ஸோ அதுக்காக வந்துட்டு நான் வந்துட்டு எல்லாம் வந்துட்டு அரவானை வந்துட்டு போயிட்டு முறையிட்டாங்க மாரி வந்து பண்ணணும் அப்படின்னு சொன்னோன்னே அவர் வந்து சரி நான் ஒத்துக்கிறேன், எனக்கு ஒரு 3 ஆசை இருக்கு, நான் இப்போதைக்கு சின்ன பையன், எனக்கு வந்து கல்யாணம் பண்ணிக்கவே இல்லை, நான் கல்யாணம் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமேட்டா என்னை பலி கொடுத்த பிறகு என்னுடைய தலையை வந்துட்டு அந்த குருஷேத்திர போரை நான் வந்து பார்த்துட்டே இருக்கணும். கடைசி நாள் போர் முடியும் போது தான் என்னுடைய தலையை வந்துட்டு நீங்கள் வந்துட்டு தகனம் பண்ணணும் அப்படிலாம் சொல்லியிருந்தாரு. இதே போல தான் வந்துட்டு அந்த ஒரு 3 வரமே இருந்துச்சு. அதில் வந்துட்டு இன்னைக்கு கல்யாணம் பண்ணி நாளைக்கு சாகிறதுக்கு எந்த பெண்ணுமே வந்துட்டு ஒத்துக்க மாட்டாங்க. அதெல்லாம் வந்துட்டு அந்த டைம்ல வந்து உடன்கட்டை ஏற விஷயம் கூட நடந்திருக்கும். அதாவது எல்லாம் பயத்தோடைய வந்துட்டு வேண்டாம், நாங்களாம் இன்னும் வாழணும்னு ஆசைப்படுறோம், எங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லும்போது இவர் வந்துட்டு இல்லை இப்போ இருந்துமே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, நான் அதுக்கு ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு எங்க குருஷேத்திர போர் நின்னுட போது ஏதாவது பிரச்சனை ஆயிடுன்னு சொல்லிட்டு கிருஷ்ணர் வந்துட்டு மோகினி அவதாரம், அதாவது திருநங்கையுடைய அவதாரத்தை எடுத்து அவர் வந்துட்டு அரவான கல்யாணம் பண்ணிக்கிறாரு. அதுக்கு அடுத்த நாள் இது வந்துட்டு இருக்காங்க மீன்ஸ் தாலி கட்டுற மீன்ஸ் அந்த அறுக்கிற நேரம் வரும்போது அவர் கண்டுபிடிச்சிட்டாரு எந்த பொண்ணு வேலை நீங்க தான் மாறீங்கன்னு தெரிஞ்சிருச்சு. அதனால நான் கேட்ட அந்த 3 வரங்கள் நீங்க எனக்கு கொடுத்துதான் ஆகணும் அப்படின்னு சொன்னோன்னே அதை ஒத்துக்கிட்டு இப்ப ஆரம்பிச்ச விஷயம் தான். அப்ப ஆரம்பிச்சது இப்ப வரைக்கும் 90 வந்துட்டே இருக்கு. அந்த சைடில் இருக்கிற மக்கள் எல்லாருமே வந்துட்டு அந்த திருவிழாவை அவங்க ஊருடைய ஊர் திருவிழா, அவங்க ஊருக்கு நாங்க வந்த ஒரு மணப்பெண் எப்படின்னா அவங்களுடைய மருமக பொண்ணுங்க நாங்க, அதனால வந்து பத்திரமா பார்த்துப்பாங்க அந்த ஊருக்கு பொறுத்த வரைக்கும். இங்க மட்டும் இல்லாம கூவாகம், பொத்தட்டை, அது போல அந்த சார்ந்த இருக்க நிறைய கிராமங்கள்ல ஒவ்வொரு வழியா வந்துட்டு வழிபட்டு இருக்காங்க. ஆனா இந்த இடத்துல மட்டும்தான் நல்லா ஸ்பெஷலா இருக்கு. ஆக்சுவலா இப்ப நல்லா மீடியா ஃபீல்ட்ல நல்லா வந்தோடனே அந்த இடம் மட்டும் நல்லா ரீச் ஆயிடுச்சு. அது போல ஆரம்பிச்ச ஒரு திருவிழா இப்போ வரைக்கும் நல்லபடியா போயிட்டு இருக்கு. அதே மாதிரி நீங்க சொன்னது மாதிரிதான் நானுமே போன வருஷம் வரைக்குமே நினைச்சிட்டு இருந்தது கூத்தாண்டவர் கோயில் திருவிழா திருநங்கைகளுக்கான ஒரு திருவிழா அப்படின்ற மட்டும்தான். அங்க போய் பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரியுது ஆண்களும் கழுத்துல தாலி கட்டிட்டு எல்லாரும் நடந்து போயிட்டு இருந்தாங்க. எனக்கு அதை பார்க்கும்போது விசித்திரமா இருந்துச்சு. கேட்கும் போது இது ஒரு வேண்டுதல், நாங்களும் அதை வந்து வேண்டிக்குவோம். இது வந்து திருநங்கைகளுக்கான கோயில் கிடையாது, எல்லாருமே வருவாங்க போவாங்கன்றது எனக்கே அப்பதான் ஒரு புரிதல் வர ஆரம்பிச்சிச்சு. ஆனா ஏன் வெளியே வந்து இது வந்து திருநங்கைகளுக்கான திருவிழா அப்படின்றது எங்க இருந்து தெரிய ஆரம்பிச்சிச்சு? இது வந்து முழுக்க திருநங்கைகளுக்கான திருவிழான்னு நம்ம வந்துட்டு காதுல கேட்கறது ஒண்ணா இருக்கும், பார்க்கறது ஒண்ணா இருக்கும். நம்ம தீர விசாரிக்கணும்னு சொல்லுவாங்க இல்லையா, யாரும் தீர விசாரிக்கவே மாட்டாங்க. காதுல கேட்ட வரைக்கும் என்னன்னா கூவாகம்
அந்த வேர்டு வந்துட்டு பார்த்தோன்னே எதுனா ஓகே இவங்களுக்கு தான் அந்த பேர் பொருத்தமாக இருக்கும். ஆக்சுவலாக கூவாகம்ன்றது வந்துட்டு ஒரு ஊர் பேரே தெரியாமல் பல பேர் வந்துட்டு எங்களை வந்துட்டு ஒரு நிக்நேமாக வச்சுலாம் அழைச்சிட்டு இருந்திருக்காங்க ஒரு டைமில். அந்த மக்களுக்கு வந்துட்டு ஒரு வேண்டுதல் இருக்கும். சில பேர் கல்யாணம் ஆகணும் ஆசை இருக்கும். அதுக்கெல்லாம் தாலி கட்டிப்பாங்களா? ஆமாம், ஆட்களுக்கு இப்போ வந்துன்னா இப்போ 2வது மேரேஜ் தான் நிற்கும், 3வது மேரேஜ் தான் கல்யாணம் பண்ணிப்பாங்க அப்படின்றவங்கலாம் வேண்டுதல் வச்சிருப்பாங்க. அவங்களும் அது மாதிரி தாலிகள் கட்டிப்பாங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டு. அவங்களும் அது மாதிரி விஷயத்தெல்லாம் பண்ணுவாங்க. அதான் அவங்க வெள்ளை துணி கட்டுவாங்களான்னு கேட்டுறாதீங்க, ஓகேங்களா? ஏன்னா சின்ன சின்ன பசங்களா வந்துட்டு தாலி கட்டிருப்பாங்க. நான் கேட்டா நான் 5 வருஷமா கட்டிட்டு இருக்கேன். பல பேர் வந்துட்டு குழந்தையே இல்லாம இருந்திருக்கும் இல்லையா, அவங்களும் அங்கே வரம் கேட்டிருப்பாங்க, வரம் கிடைச்சிருக்கும். அவங்க வந்துட்டு இந்த கோயிலுக்காக வந்து பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான வரங்கள் தான். இப்போ எனக்குமே எடுத்தீங்கன்னா எனக்கு வந்துட்டு அது 3 வருஷம், இப்போ 4 வருஷம் தான் நான் போகிறேன். எனக்கு அதுக்கு நான் போனது இல்லை. நான் முதல் வருஷம் போகும்போது எனக்கு எந்த வேண்டுதலுமே இல்லை. ஆனால் அதுக்கு அடுத்த வருஷம் எனக்கு ஒரு வேண்டுதல் வச்சேன். அது எனக்கு போன வருஷம் எனக்கு நிறைவேற்றி பண்ணி கொடுத்துட்டாரு. ஸோ இந்த வருஷம் போய் அவருக்கான ஏதாவது விஷயங்களை பண்ணணும். அது போல வந்துட்டு ஒவ்வொருக்கும் ஒரு வேண்டுதல் இருக்கும். எல்லாருக்கும் முதல் ஹஸ்பண்ட் எங்க தானே, எங்களுக்கு வரைக்கும் டிரான்ஸ்ஜெண்டர்ஸ்க்கு எல்லாருக்கும் முதல் ஹஸ்பண்ட் அவர் தான். புருஷனை பார்க்க போகிறது வருஷத்துல ஒரு நாள் தான். அடிக்கடி கோயிலுக்கு போகலாம், பட் நம்மளால அந்தருக்கு போய் வர கொஞ்சம் கஷ்டமா இருக்கிறவங்களும் சில பேர் வந்து இந்த நாளில் அவரை பார்க்கணும், அந்த நாளில் அவருடைய சந்தோஷத்தை நம்ம பார்க்கணும், அவர் கண்ணில் ஒரு தேஜஸ் தெரியும், அதை லவ் பண்ணி பார்க்குறவங்களுக்கு அது புரியும். ஸோ அதனால அங்கே போய் பார்க்கணும் அப்படின்றதுக்காகவே போக ஆரம்பித்தோம். இப்போதைக்கு போயிட்டு தான் இருக்கும், இன்னும் முக்கியம் போகும். நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு கொடுத்துட்டு தான் இருக்காரு. அவர் நம்ம ஹாப்பியாக பார்த்துக்கணும்ல அந்த வருஷம். கண்டிப்பா கண்டிப்பா. ஸோ நீங்க சொன்ன மாதிரி அது வந்து எங்களுக்கு வந்து ஒரு மாமியார் வீடு மாதிரி, எங்க எல்லாத்தையும் மருமகளா பார்த்து வரவேற்பாங்கன்னு சொன்னீங்களா? உங்களோட வரவேற்புல இருந்து அந்த நாள் ஆரம்பிச்சதுல இருந்து முடிகிற வரைக்கும் உங்களோட டிராவல்ன்றது எப்படி போவாங்க? அந்த இடத்துக்கு போகும்போது ஒரு சந்தோஷம் கிடைக்கும், அந்த தாலி கட்டும்போது ஒரு சந்தோஷம் கிடைக்கும், அந்த தாலியோட நைட்டு ஸ்டே பண்ற வரைக்கும் ஒரு சந்தோஷம் கிடைக்கும். ஆனா காலையில பாத்தீங்கன்னா அது எல்லாமே அப்படியே பிரேக் ஆகும். ஸோ அந்த ஒரு டிராவல்ன்றது உங்களுக்கு எப்படி இருக்கும் அந்த 2 நாள்ன்றது? அந்த தாலி கட்டுறதுங்கிறது வந்துட்டு சராசரி ஆட்களுக்கு எப்படி இருக்கும்னா பர்த்டே ஸ்பெஷலாக இருக்கும். அப்படின்ட்டா வந்துட்டு இப்போ பெண்களாக பிறந்துட்டாங்கன்னா வயசு வந்து ஃபங்க்ஷன் இருக்குது, நிச்சயதார்த்தம் இருக்குது. ஸோ அதுக்கடுக்க அவங்களுக்கு நிறைய ஃபங்க்ஷன் வந்து இருக்குது. மென்னுக்கும் அது போல தான் இருக்குது, நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆனால் டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரே விஷயம் பால் ஃபங்க்ஷன், எங்களுடைய மஞ்சள் நீர் மட்டும்தான். அதுக்கடுத்து நாங்கள் கல்யாணம்லாம் நிரந்தரமானு கேட்டால் தெரியாது. யாருமே வந்துட்டு சொல்லுவாங்க இது என் வீட்டு பொண்ணு, என்னுடைய மருமக வீட்டு பொண்ணு மாதிரியும் சொல்லுவாங்க, தவிர யாரும் ஒத்துக்க மாட்டாங்க. ஆனால் அந்த இடத்துல நாங்கள் ஒருத்தருக்கு அந்த ஊருக்கு நாங்கள் மருமகளாக போகிறோம், அவருக்கு நாங்கள் பொண்டாட்டியாக இருக்கிறோம். அப்படின்னு போது என்ன ஆகும்னா அந்த மஞ்சள் தாலி நமக்கு எப்படியெல்லாம் தோணுதோ அப்படிலாம் ஒரு மணப்பெண்ணா அலங்கரித்து அங்கே போயிட்டு அந்த மஞ்சள் தாலி கட்டும்போது ஒரு ஃபீல் இருக்கும் தெரியுமா? செம்ம ஃபீலாக இருக்கும். நீங்கள் நார்மலாக கடையில் பார்த்தாலே தெரியும், ஒரு மஞ்சள் பூசின முகத்துக்கும் மேக்கப் போட்ட முகத்துக்கும் வித்தியாசம் இருக்கும், உங்களுக்கு தெரியும் இல்லையா? அது போல் அந்த மஞ்சள் தாலி எடுக்கும்போது எப்படி இருக்கும்னா அந்த ஃபீல் செம்மையாக இருக்கும். அது தூங்கி எழுந்திருக்கும் போது என்ன ஆகும்னா காலையிலேயே நம்ம வந்துட்டு ஏதாவது நல்ல முகத்தில் முடிக்கணும்னு நினைப்போம். அப்போ தான் அந்த முழிக்கிற டைமில் ஏதோ ஒரு வெள்ளை படம் கொண்டு கொடுத்துக்கும் போவாங்க தாலி எடுத்துட்டு. அப்புறம் என்ன தோணும், ஐயோ அதுக்குள்ளேயா விரிஞ்சிருச்சு, இது விடிய வேணாமே அப்படிலாம் தோணி இருக்கு. அது எல்லாருக்குமே ஸ்கூல் ரீயூனியன் இருக்கும் இல்லையா? ஒரு பெரிய ஃபெஸ்டிவல்னா என்ன சொல்லுவோம், ரீயூனியன், ஒரு பெரிய திருவிழா. அந்த இடத்துல நாங்க எல்லாருமே பார்ப்போம். ஆனா இந்த இரவு முடிஞ்சிடவே கூடாதுன்னு தோணும்ல. அந்த நைட் ஏன்டா முடிஞ்சிருச்சு, மற்ற டைம்ல நம்ம நைட் முடியவே முடியாது, சீக்கிரம் முடியும் போதெல்லாம் இழுத்துக்கிட்டே போகும், மீன்ஸ் வேலைக்கு போகும்போது. ஆனா அந்த டைம்ல மட்டும் இருக்கவே இருக்காது, டக்குன்னு முடிஞ்ச மாதிரி ஆயிடும். அது கிளம்பு போனப்போ இருக்கிற சந்தோஷம் கிளம்பும் போது இருக்கவே இருக்காது. எல்லா முகத்தையுமே பாருங்க ஒரு கஷ்டத்தோடய இருப்பாங்க. மேபி பக்கத்தூரா தான் இருப்பாங்க, ஆனா அந்த டைம்ல அவங்கள பார்த்துருக்க முடியாது. ஆனா அங்க அவங்கள பார்க்க முடியும். பக்கத்து நாட்டுல இருப்பாங்க, அப்படியே இருக்காங்க, அவங்கள வரும்போது இவங்களால பார்க்க மாட்டோமா, நீங்க மக்கள் அங்க பார்க்கலாம். நிறைய பேருடைய சொந்தங்கள் நமக்கு திரும்ப கிடைக்கும். இப்போ வந்துட்டு எங்க சொந்தங்களை தாண்டி எங்களை சொந்தமா பார்க்குறவங்களுடைய அம்மா பொல்ல எங்களை அம்மான்னு கூப்பிட்ற பசங்க அப்படிலாம் நிறைய பேர் வந்து எங்களுக்கு கிடைப்பாங்க. அதெல்லாம் ஒரு சந்தோஷம். அதெல்லாம் மிஸ் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அந்த திருவிழா அடுத்த வருஷம் நம்ம வருவோமா அப்படின்ற ஒரு யோசனை இருக்குன்னா இன்னைக்கு படுத்தா நாளைக்கு எதிர்ப்புமான்றது நிரந்தரம் கிடையாது இல்லையா? ஸோ உங்களை இப்போ வரவேற்கிற விதம்னு ஒன்று இருக்கும்ல. இப்போ நீங்க உள்ள போனீங்கன்னா உங்களை வரவேற்கிற விதம்னு ஒன்று இருக்கும். இல்லை உங்களுக்கு ஏதாவது அவங்க கொடுப்பாங்களா அவங்க சைட்ல இருந்துட்டு? இப்போ மருமகள் அப்படின்றப்போ நீங்க போகும்போது ஏதாவது கொண்டு போகணுமா? இல்லை தாலி கட்ட போறதுக்குன்னு சொல்லி ஒரு சில சம்பிரதாயங்கள் இருக்கும், இது நம்ம கொண்டு போய் கொடுக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி ஏதாவது விஷயங்கள் இருக்கா கோயிலுக்குள்ள போகும்போது? இல்லை, கோயிலுக்குள்ளே போகும்போது எப்பயும் நமக்கு நம்மளுடைய சைட்லேருந்து வந்துட்டு தாலி தான் கொண்டு போவோம் இல்லையா? ஸோ அப்படி தான் இருக்கும். மருமகள்ன்றது அந்த கிராமத்துக்கு அந்த ஊர்லேயே இருந்தாங்க இல்லையா, ஒரு ரொம்ப வருஷமாக போனவங்க சொந்தக்காரங்க மாதிரி இருப்பாங்க இல்லையா அந்த ஊர் மக்கள், அவங்க பார்க்குற விதம் தான் நாங்கள் சொன்னது. மருமக மாதிரி இந்த வருஷம் நாங்கள் வரலைன்னா ஏமா நீங்கள் வரல அப்படின்னு கேட்குற ஒரு உறவு வேணும் இல்லை? அது நம்ம வந்து ரத்த சொந்தமாக இருந்தால் தான் கேட்பாங்க, ஏன் பல வருஷமாக பழகினவங்க தான் கேட்பாங்க. அது போல் அவங்க பழகினவங்க ரத்த சொந்தம் கிடையாது. அந்த மக்கள் நம்மளை கேட்கும்போது அது ஒரு அந்த ஒரு ஹாப்பினஸ், எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாமல், எந்த ஒரு பண தேவை எந்த ஒரு தேவையுமே இல்லாமல் அவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் நாங்கள் போனால் அவங்களுக்கு ஒரு நிம்மதி, அவங்க சந்தோஷமாக இருக்கிற மாதிரி அவங்களுக்கு ஒரு ஃபீல், அதை தான் அந்த நாங்கள் மிஸ் பண்ணுவோம். அதுதான் அவங்களுக்கு கொடுத்த பெரிய கிஃப்ட். எனக்கு அதே மாதிரி இன்னொன்று என்ன இருந்துச்சுன்னா, சரியான வெயில், உச்சி வெயில், அப்படியே மண்டையை புழக்கிற மாதிரி இருக்கு. நான் லாஸ்ட் டைம் ஃபீல் பண்ணுது. ஆனால் அங்கே இருக்கவங்க யாருமே அந்த வெயிலை வந்து பொருட்படுத்தவே இல்லை. தேர் சுற்றி வரும்போது அடிக்கிற வெயிலில் அந்த நடுவில் நின்று அது நடுவில் தீயெல்லாம் வச்சு அந்த சூடம்லாம் வச்சு
சூடெல்லாம் பொருதி அதுக்கு சுத்தி நின்று அவ்வளோ கரகோஷம் எழுப்பி அவ்வளோ ஒரு என்ஜாய்மெண்ட்டா பண்ணிட்டு இருக்காங்கல்ல. ஸோ அந்த தேர் திருவிழா எதுக்காக, அதுல என்னெல்லாம் பண்ணுவீங்க? இந்த தேர் திருவிழா பண்ணும்போது என்னெல்லாம் பண்ணுவீங்க நீங்க? ஆக்சுவலி தேர் திருவிழா வந்துட்டு என்னன்னா, அவருடைய தலையை கொண்டு போயிட்டு வந்துட்டு தகனம் பண்ணுவாங்க இல்லையா, அதுக்கு ஒரு விஷயமா தான் நாங்கள் பார்க்குறது. அப்போது ஒரு தேர் வரும்போது எனக்கு அவர் வந்து எல்லாரையும் பார்க்குறாரு இல்லையா, அப்போது நாங்கள் உனக்கு இவ்வளோ பண்ணியிருக்கோம், அப்படி எங்களை விட்டுட்டு போறியே, உங்களை போருக்காக நீங்கள் பண்ணியாச்சு, ஆனால் இப்போ உங்களுக்கு கஷ்டம் இருக்கும்ல, எங்களுடைய சொந்த கதைகள் கதை எங்களுக்கு பல தரப்பட்ட லெவல்லாம் இருக்கிற மக்கள்லாம் இருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்கள நினச்சி அழுவாங்க. ஸோ அதில் வந்து அந்த கற்பூரம் வந்து வச்சு வந்துட்டு தீ மூட்டி அதில் வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா சுற்றி எல்லாரும் வந்துட்டு அவங்களுடைய குறைகளை சொல்லியும் அவருடைய பாடலை சொல்லியும் ரொம்ப சந்தோஷமாக பாடுறவங்களும் இருப்பாங்க, அழுகிறவங்களும் இருப்பாங்க. எல்லாருடைய கஷ்டத்தை எங்கள் அங்கே அந்த நெருப்பில் கரைச்சிடுறோம். எப்படி வந்துட்டு கற்பூரம் கரைஞ்சு காத்தா பறக்குதோ அது போல எங்களுடைய கஷ்டங்கள்லாம் கரைஞ்சி காத்தா பறந்துடும் அப்படிங்கிறதுனால அது மாதிரி அந்த கற்பூரத்தை வந்துட்டு நாங்கள் ஃபுல்லாக எரிய விட மாட்டோம், நாங்கள் அதை எடுத்துகிட்டு வந்துடுவோம். அதுதான் ஆக்சுவலி எங்களுடைய அது எங்களுக்கு வந்து ஒரு அதை எடுத்துகிட்டு வந்து நாங்கள் வீட்டில் வச்சோம், இல்லை மீன்ஸ் ஏதாவது ஒரு பணம் புழங்குற இடத்துல இல்லை வேலை செய்கிற இடத்துல அந்த மாதிரி இடத்துல நாங்கள் எடுத்து வச்சோம்னா அது எங்களுக்கு வந்து நல்லது கொடுக்குதுன்னு அர்த்தம். ஏன்னா அந்த கற்பூரம் இருக்கிறதுக்கு அவ்வளவு மக்கள் இருப்பாங்க. எங்களை விட மக்கள் தான் போட்டி அதிகமா இருப்பாங்க அந்த இடத்துல. உள்ள மட்டும்தான் நான் வந்து இப்போ ஒரு 10 திருநங்கை சுத்தி நிக்கிறாங்கன்னா அவங்கள சுத்தி ஒரு 50 மக்கள் இருப்பாங்க. எப்படி அந்த கற்பூரத்தை எடுத்துடணும்ன்ற அதை கொஞ்சம் கொடுத்தாவே அவங்க சந்தோஷப்பட்டுருவாங்க. பல பேருக்கு இங்க இருந்து எடுத்து வந்து கொடுக்குறவங்க எல்லாம் இருக்கும். இங்க இருந்து நான் கொடுத்துருக்கேன், இந்த வருஷம் நான் கொடுத்தேன். அந்த இடத்துல வந்துட்டு கற்பூரம் மட்டும் இல்லாம அன்னதானம் நிறைய பேர் பண்ணுவாங்க. சில பேருக்கு வந்து வேண்டுதல் இருக்கும் அன்னதானம் பண்றேன்னு சொல்லிட்டு. சில பேருக்கு 100 தேங்காய் 101 தேங்காய் உடைப்பாங்க. அது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு யூஸ் இருக்கும். ஆனா அந்த சாமியை பார்க்கும்போது ஒரு வார்த்தை சொல்லி ஏதோ ஒண்ணு கத்துவாங்கல்ல, அது என்ன வார்த்தை? கோவிந்தா. ஓகே, அதுதான் ஆக்சுவலா மேக்ஸிமம் யூஸ் பண்ற வார்த்தையா? இல்ல ஏன்னா நான் எல்லாருக்குமே ஒரு வேர்டு இருக்கும், ஒரு வேர்ட் சொல்லிலாம் நான் நிறைய எல்லாருக்கும் இப்போ எப்படின்னா சில பேர் வந்து முருகர் பிடிக்கும், சிவனை பிடிக்கும், எல்லாருமே வந்து சொல்லுவாங்க. சில பேர் வந்து ஐயனா பார்ப்பாங்க, சில பேர் வந்து ஐயனா தெரியல தெரியலையா ஹஸ்பண்ட் எங்களுடைய ஐயன், எங்க ஐயன் அப்படி சொல்லுவாங்க. அதுதான் இந்த மாதிரி வார்த்தைகள் நிறைய ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வார்த்தைகள் யூஸ் பண்ணுவாங்களா. ஸோ நமக்கு என்ன தேவையா இருக்கு, நம்ம என்ன விதமா அவரை பாக்குறோமோ. இப்போ ஒரு ஒரு கல் இருக்கு, அதை நம்ம எப்படி செதுக்கணும்னு நினைக்கிறோமோ அப்படி செதுக்குனா செதுக்கிறதுக்கு வரும் இல்லையா. அது வந்துட்டு இப்போ வந்துட்டு அது கல்லா பார்த்தீங்கன்னா கல்லா இருக்கும், படியை பார்த்தீங்கன்னா படியா இருக்கும். இப்போ நமக்கு பிடிச்ச ஒரு மாதிரி எடுத்துக்கணும்னா அது போல் நமக்கு பிடிக்கிற மாதிரி நம்ம அவரை மாற்றிக்க வேண்டியதுதான். நம்ம பார்வையில் தானே இருக்குது, நம்ம ஒருத்தவங்க சொல்கிறாங்களே யோசிக்க முடியாதுல்ல. எனக்கு அவரை அப்படி தான் பிடிக்கும், அப்படி தான் நான் அவரை பார்ப்பேன், அவ்வளோதான். ஸோ அதே மாதிரி இது வந்துட்டு தாலி கட்டுறாங்க, அது போனதுக்கப்புறம் அடுத்த நாள் வந்து தேர் சுற்றி வருது, திருப்பி தாலி அறுக்கிற இடத்துக்கு வந்து நீங்கள் போகணும். அது கோயில் கிடையாது, கோயிலேருந்து தள்ளி போகணும். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த இடத்துக்கு போயிட்டு அங்கேருந்து நடந்து உள்ளே போகும்போது அந்த இடமே ஒரு மாதிரி அழுகிற சவுண்ட் அப்படியே இருக்கும். அந்த ஒரு இடத்துக்குள்ள ஒரு இடம் வரைக்கும் இருக்காது, ஒரு சந்து வரைக்கும் இருக்காது, அதை தாண்டி ஒரு மேடை ஏறி உள்ள போகும்போது அங்க ஆரம்பிக்கிற அழுகிற சத்தம் திருப்பி அதுல வெளியே வர அந்த தெருக்குள்ள வரும்போது அந்த அழுக ஆரம்பிச்சிடும். அது இல்லாம அந்த இடம் மட்டும் ஒரு மாதிரி அங்கேயும் சில பேர் வந்துட்டு கற்பூரம் ஏற்றி சாமி கும்பிட்றவங்களும் இருக்காங்க. அங்கெல்லாம் பண்ணும்போது ஃபுல்லா புகை மூட்டமா இருக்க மாதிரி ஃபீல் ஆகும். அந்த இடத்துல நம்ம காலை வைக்கும் போதே அவ்வளோ வளையல் உடஞ்சிருக்கும். அந்த வலையில பார்க்கும்போதே நம்ம மனசு உடஞ்சிருவோம். நம்ம ஏங்க வந்து திரும்ப போயிடலாமா அப்படிலாம் யோசிக்க தோணும். ஏன்னா பல பேருடைய கஷ்டங்கள் அந்த இடத்துல இருக்கு, பல பேருடைய சோகத்தந்தில் வந்து அழிச்சிருக்காங்க. அது ஃபுல்லாக ஒரு வளையலும் பூவும் அந்த அழுகையெல்லாம் பார்க்கும்போதே அழுகக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க கல்லஞ்சுக்காரங்க கூட கலைஞ்சிருவாங்க, கரைஞ்சி தான் அதில் அழுவாங்க. பல பேருடைய கஷ்டங்கள் அது எல்லா விட கஷ்டத்தையும் நம்ம வந்துட்டு அதில் இது பண்ணிக்கலாம். எப்படி வந்து சிரிக்கிறது வந்து ஒரு தெரப்பி மாதிரியோ அதை போல் அழகுது எங்களுக்கு அந்த தெரப்பி. என்னெல்லாம் நம்ம மனசுல இருக்கோ அதெல்லாம் சொல்லி அழுக வேண்டியதுதான், சொல்லி அழுகுது. தனியாக அழுதா சில பேர் சொல்லுவாங்க பைத்தியம்னு சொல்லுவாங்க. எங்களுக்கு அது ஒரு தெரப்பி சென்டர், எங்களுக்கு ஒரு மாமா வீடு, எல்லாமே எங்களுக்கு அங்கே தான் இருக்கு. மொத்தமாக அங்கே இருக்கு எங்களுக்கு. நாங்கள் எப்படி பாருங்க அப்பெல்லாம் பார்த்துக்க வேண்டியதாக வரும். ஸோ அதே மாதிரி இப்போ வந்து நிறைய பாசிட்டிவ் விஷயங்கள் நிறைய பேசணும். ஸோ உங்களுக்கு உள்ளே போயிட்டு வெளியே வரதில்லை, இந்த ஒரு சில விஷயங்கள் இன்னும் மாறவே இல்லை. என்னதான் நம்ம வந்துட்டு இந்த ஒரு நாள் சந்தோஷமா இருக்குன்னு நினைச்சாலுமே இந்த ஒரு சில விஷயங்கள் முகம் சுளிக்க வச்சிருது எங்களை. எப்படியாவது நாங்கள் உள்ளே போகும்போதோ வரும்போதோ அப்படின்ற மாதிரி என்னெல்லாம் சொல்லுவீங்க? அங்கத்தில் வந்துட்டு கவர்மெண்ட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா டாய்லெட்ஸ் இருக்காது, டாய்லெட்ஸ் கொடுத்து வச்சிருக்காங்க, ஆனால் அது அந்த அளவுக்கு வந்து வாட்டர் ஃபெசிலிட்டி இருக்காது. அங்கே இருக்க ஆட்களுக்கு போதுமானதாக இருக்காது. ஆமாம், ஏன்னா அங்கே வந்து லட்சக்கணக்கில் இருப்பாங்க. அது வந்துட்டு இப்போ நீங்கள் டிரான்ஸுக்கும் தனியாக நீங்கள் பண்ண போதில் மொத்தமாக வைக்க போகிறீங்க. அதனால் எல்லாம் அங்கே ஃபீமேல்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, மெயின் யூஸ் பண்ணுறாங்க, எல்லாமே யூஸ் பண்ணும்போது அப்படின்னா அதில் அந்த அளவுக்கு தேவையான அளவுக்கு அந்த டாய்லெட்ஸ் இருக்காது. சாப்பாட்டுக்கான கஷ்டம் கொஞ்சம் ஹெவியாகவே இருக்கும். நம்ம வெளியில போய் தான் வாங்குற மாதிரி இருக்கும். இல்லை அதுனா ஒன்று ஹெவியாக இருக்கும், பட்ஜெட் அதிகமாக இருக்கும். சில பேர் வந்து அந்த வீடு அந்த என்ட்ரி இருக்கு இல்லையா, அந்த இடத்துல சில பேர் என்னன்னா ரெண்டல் எடுத்த மாதிரி பண்ணிடுவாங்க. ஒருத்தவங்க நல்லவங்களாம் பார்க்குறவங்களா இருந்தாலும் ஒருத்தவங்க வந்துட்டு இதுக்கு இப்படி தான் பார்க்கணும் அப்படின்ற மைண்ட் செட்டில் இருப்பாங்க. அதோட பசங்க ஏன்னா எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா நீங்கள் ஒழுங்கா வந்து அவங்க மேலே கை வைக்க போகிறாங்க, நாங்கள் போகிறது எங்கள் சாமியை பார்க்க போகிறோம். சில பேர் வேண்டு வச்சு வராங்க, சாமி பார்க்க வராங்க. எந்த திருவிழாக்காவது எந்த பசங்களாவது சாமி கும்பிட போகிறாங்கன்னு சொல்லுங்க.
இல்லை அவங்களெல்லாம் சொல்லலை. ஆக்சுவலி ஏன்னா அவங்க சாமி கும்பிட்டு தான் நாங்கள் போகிறோம். ஒன்று ஒரே மாதிரி ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு அந்த நம்மளுடைய கெத்தை காட்டணும், ஓகேங்களா? இல்லையா அந்த பைப் அந்த பிபி வச்சுட்டு சவுண்டு கொடுத்துட்டே வந்துட்டு யாருக்கா வந்து தொல்லை கொடுக்கணும். இப்போ எங்களுக்கும் வருஷத்தில் ஒரு நாள் தான், நீங்கள் பக்கத்தில் இருந்து பார்க்குறவங்க ஓகே, நீங்கள் வந்து நீங்கள் சாமி கும்பிட்டு போனீங்கன்னா எனக்கு பிரச்சனை இல்லை. அதாவது எப்படின்னு சொல்லுவாங்கன்னா, ஊசி இடம் கொடுக்காம நுழையாது. எப்படி நுழையாது? கை வச்சுருந்து தான் போதான் சரி. அது இப்போ வந்துட்டு நீங்கள் கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணாமலே இருந்தாலே போதும், அவங்க ஒழுங்காக இருப்பாங்க. இப்போ நாங்களாம் இப்போ சாமி கும்பிட்டு தான் போவோம். சாமி கும்பிட்டுட்டு எப்படா வந்துட்டு கிளம்புலாம் தான் யோசிப்போம். ஏன்னா நாங்கள் சாமியை பார்த்துட்டோம், நாங்கள் வந்துட்டு அவர் வந்து எங்களுக்கு தேவையான நேரத்தை நாங்கள் எடுத்துக்கிட்டோம், உடனே நாங்கள் வந்து காரை பிடிச்சி கிளம்பிடுவோம். ஏன்னா நாங்கள் இருக்க மாட்டோம், எங்களுக்கு அது பயம். எப்பயும் நாங்கள் எஸ்கேப் ஆகி ஓடிட்டு வந்த இடத்த விட்டு. ஏன்னா பயம் எங்களுக்கு. நீங்கள் ஒழுங்காக இருந்தீங்கன்னா எனக்கெல்லாம் என்ன ஆசைன்னா அந்த மண்ணில் நான் தூங்கணும், அந்த மண்ணில் எழுந்திருக்கணும். ஏன்னா எந்த ஒரு ஒரு நல்ல புனித ஸ்தலத்துல போனா என்ன பண்ணுவோம், அந்த மண்ணில் தூங்கி இருந்துச்சுன்னா நம்மளுடைய கஷ்டம்லாம் போயிடும். கூட ஒரு மணி நேரமா அந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. ஃபர்ஸ்ட் கோயிலுக்குள்ள போறோனே வெளியே வரக்கூடாது, அங்க ஒரு மணி நேரம் உட்கார்ந்து உட்கார முடியாது. எல்லாமே தாளிக்கிட்டு வெளில வரனால வெளியில உட்கார முடியாது. வெளியில ஃபுல்லாவே வந்துட்டு அந்த ஃபுல்லாக கசகசன்னு இருக்கும், உட்கார முடியாது. நமக்கு பிடிச்சது தான் உட்கார முடியும். ஆனால் அங்கே தான் வந்து டிஸ்டர்ப் பண்ணுவாங்க, அங்கே தான் வந்து டார்ச்சர் பண்ணுவாங்க, விட போக முடியாது. இவங்களாவே சில பேர் என்ன வந்துட்டு வெளியூர்ல தான் வருவாங்க. எதுக்கு வராங்கன்னா அவனுக்கு தெரியாது. இந்த திருவிழாக்காகவே வேற ஒரு பசங்களாம் வருவாங்க. எதுக்கு வராங்கன்னா அவனுக்கு தெரியாது. அவனை பொறுத்த வரைக்கும் அங்கே வந்து அக்காங்க அழகா இருப்பாங்க. அக்காங்க அழகா சொல்றது மட்டும் அக்கா. அது எப்படின்னா அக்கான்னு நீ சொல்ற, எப்படா நீ வந்து அக்கா மேல கை வைக்கிற அப்படின்னா, அக்கா தானே அவங்க பேரு அப்படின்ற சில தற்குறிகள்லாம் இருப்பாங்க. அதனால் அப்போ ஆரம்பிச்சவர் தானே. அப்போ இப்போ என்னன்னா வந்துட்டு 9 இந்த வாரத்தில் மாறிடுச்சு. இப்போலாம் வந்து அக்காவாயிடுச்சு. டீசெண்டாக அக்கான்னு சொல்லிட்டு. ஆமாம், பலூன் அக்கா, ஜிம் அக்கா, இப்போ இந்த அக்கா, இவங்கெல்லாம் இப்படி தான் பண்ணிட்டு இருக்காங்க. நானுமே பார்க்கும்போது என்னன்னா, தனியா வராங்கல்ல அவங்க ரொம்ப சஃபர் ஆகுறாங்க. இப்போ ஒரு 5 பேர் 6 பேரா கூட்டமா போறவங்க ஈஸியா ஒரு மாதிரி டேக்கிள் பண்ணி ஒருத்தருக்கு ஒருத்தர் காப்பாத்தி கூட்டு போயிருவாங்க. ஆனா ஒரு 2 பேரா வரவங்க இல்ல ஒரு ஆளா வரவங்களை வந்துட்டு ஒரு 4 பேர் வெளியில இருந்து வராங்க இல்லையா, அவங்க தான் ரொம்ப பாவம். இது தெரிஞ்சவங்களுக்கு பிரச்சனை இல்லை, தெரியாம வெளில இருந்து வராங்கல்ல அவங்க தான் புதுசா வரவங்க. இதான் ஃபர்ஸ்ட் டைம் இப்படியா போய் பார்க்கணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பொறுத்தவரைக்கும் என்ன ஆகுதுன்னா, நம்ம சொல்லி கொடுக்கறது தான் அவங்களுக்கு வந்துட்டு தெரியும். ஸோ இப்படிதான் சாமி கும்பிடணும், இப்படிதான் போகணும், இப்படிதான் வரணும். இவங்க இப்படி மைண்ட் செட் பண்ணிக்கும்போது என்ன ஆகும்னா, ஸோ இதுக்கப்புறம் போகக்கூடாது அப்படி யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ எல்லாமே நிறைய பேர் இப்போ கம்மியாக ஆரம்பிச்சுட்டாங்க. ஏன்னா சுத்து வட்டாரத்தில் இருக்கிற சில கோயில்களுக்கு போயிட்டு அவங்க அப்படியே வந்துடுறாங்க. இந்த நாட்கள்ல இந்த சித்ரா பௌர்ணமி தான் ஆக்சுவலா இது ரொம்ப ஸ்பெஷலான. ஆனா நான் அந்த விஷயம் வந்துட்டு போன மாசத்துல இருந்தே ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ கொடிக்காட்டது அப்படியே ஆரம்பிச்சனால சுத்து வட்டாரத்தில் சில கோயில்கள், சின்ன சின்ன கோயில்கள் இருக்கு. அதே கூத்தாண்டவருக்கான கோயில்கள் இருக்கு, பல பேருடைய குலதெய்வமாக வச்சிருக்காங்க இல்லையா, அந்த கோயில்களுக்கு போயிட்டு வந்துடுறாங்க. அதனால இங்க வரத்து வந்து இப்போ வந்துட்டு இப்போ என்ன ஆகுதுன்னா ஃபுல்லாக பசங்களுடைய இது மட்டும் தான் இருக்கு. ரெகுலராக அந்த கோயிலுக்கு போனவங்க மட்டும் தான் போயிட்டு இருக்காங்க. தவிர புதுசாக வரவங்க எல்லாம் வந்துட்டு வேணாம், இங்கே போனால் வந்து இவங்க தொல்லை அதிகமாக இருக்கு, நம்ம அப்படியே போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு போக ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி தாலி கட்டுறதுக்குன்னு சொல்லி ஏதாவது ஒரு வரமுறைகள் இருக்கா? இவங்க தான் கட்டணும், இல்லை இவங்க வந்து கட்டக்கூடாது அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு இது இருக்கா? டிரான்ஸ்குள்ளேயே, அதாவது திருநங்கைகளுக்குள்ளேயே இவங்க வந்து கட்டலாம், இவங்க கட்டக்கூடாது, இந்த ஏஜ்ல இருந்தா கட்ட ஆரம்பிக்கணும் அப்படின்ற மாதிரி? அப்படியெல்லாம் இல்லை, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வேண்டுதல் தான். இப்போ நான் வந்துட்டு என்னுடைய ஆயுஸ் முழுக்க கட்டலாம், இல்லை அந்த 3 வருஷம் வந்து கட்டலாம். மஞ்சள் தாலி முதல் வருஷம், 2வது வருஷம் வெள்ளி தாலி, 3வது வருஷம் வந்துட்டு தங்கத்தாலி. சரிங்க, சில பேர் இந்த 3 தாலியுமே வந்து வருஷம் கட்டுவாங்க. சில பேர் இந்த 3 வருஷத்தோட முடிச்சுப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் 3 வருஷம் முடிச்சுக்கிட்டேன், எனக்கு இந்த தாலி எனக்கு கட்டினது எனக்கு சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு அந்த வருஷத்தை எனக்கு கொடுத்த வரைக்கும் எனக்கு சந்தோஷம். இதுக்கப்புறம் நான் எதாவது பண்ணணும்னு நினச்சேன்னா, நான் வந்துட்டு நான் வெளியில் வந்துட்டு ஒரு அன்னதானமாவோ இல்லை வேறு ஏதாவது ஃபெசிலிட்டி வந்துட்டு கோயிலுக்கோ எல்லாமே கொடுக்கலாம் அப்படின்னு நான் யோசிச்சிருக்கேன். ஓகே, நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணீங்க. ஸோ இந்த கூவகம் எப்படி போகுது என்னன்றதை நம்ம போய் நேராகவே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நான் உங்களை அங்கே மீட் பண்ணுறேன். நன்றி, தேங்க்யூ, வணக்கம். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட்.